ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே சமையல். இந்த வீடியோவில் நம்ம ஆட்டு மண்ணீரல் தொக்கு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஆட்டு மண்ணீரல் தொக்கு செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்களையும் இப்போ பார்த்துடலாம். இதுக்கு நான் ஒரு 4 ஆட்டு மண்ணீரலை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி குக்கரில் ஒரு 4 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துருக்கேன். 3 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, 3 தக்காளி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஆயில் 3 டேபிள் ஸ்பூன், கடுகு உளுத்த பருப்பு 1/4 ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், சால்ட்டு தேவைக்கேற்ப. இந்த பொருட்கள் எல்லாம் தான் நம்ம ஆட்டு மண்ணீரல் தொக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போது தொக்கு எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். இப்போ பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஆயில் சேர்த்துருங்க. ஆயில் சூடான பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு உளுத்த பருப்பு, அடுத்தது கருவேப்பிலை, வெங்காயம், அடுத்தது பச்சை மிளகாய். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலரி விட்டுருங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வரணும். அந்தளவுக்கு வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம அடுத்தது தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு கலரி விட்டுட்டு இப்போ கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்துருங்க. கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும் தக்காளி வெங்காயம். சால்ட்டு சேர்த்துட்டு கலரி விட்டுட்டு மூடி போட்டு வச்சுருங்க. தக்காளி வெங்காயம் வதங்கி வரட்டும். ஒரு 5 நிமிஷமாக ஆயிடுச்சு. இப்போ மூடி திறக்கலாம். பாருங்கள், தக்காளி வெங்காயமும் நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு முறை நல்லா கரண்டி போட்டு நல்லா கலரி விட்டுட்டு இப்போ நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துடலாம். இப்போ கலரி விட்டுருங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனையும் போகணும். அவ்வளோதான். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவை சேர்த்துடலாம். மஞ்சள் தூள், சீரகத்தூள் அதையும் சேர்த்துருங்க. அடுத்தது குழம்பு மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன். அடுத்தது மிளகுள் தூள் 1 டேபிள் ஸ்பூன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு தொக்குலேயே நல்லா கலரி விட்டுருங்க. இப்போ தொக்குலேயே நம்ம மசாலாலாம் போட்டதுனால மசாலா நல்லா கலரி விட்டுனே இருங்க. மசாலாவுடைய பச்சை வாசனையும் கொஞ்சம் போகணும். நல்லா கலரி விட்டுனே இருங்க. 1 நிமிஷம் வரைக்கும் கலரினாலும் போதும். இந்த பதத்துக்கு வந்தால் போதும். அடுத்தது நம்ம வேக வச்சு வச்சுருக்க இந்த ஆட்டு மண்ணீரலை இப்போ தொக்குலேயே சேர்த்துடலாம். இப்போ கரண்டி போட்டு நல்லா கலரி விட்டுருங்க. இந்த ஆட்டு மண்ணீரல் ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு வயிற்று புண்ணை சரி பண்ணுறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். உடம்புல ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கிறவங்களும் இதை நம்ம சாப்பிடும்போது ரத்த ஓட்டத்தோட எண்ணிக்கையும் அதிகரிக்கும். இப்போ கலரி விட்டுட்டு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கணும். இந்த மண்ணீரலுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, சுவரொட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மண்ணீரல் கிரேவியை ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க விட போகிறதில்ல. ஏன்னா ஏற்கனவே நம்ம குக்கரில் ஒரு 4 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துட்டோம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் அந்த கிரேவி கொதிச்சாலே போதும். நம்ம கிரேவி பண்ணுறதுனால தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. வேக வைக்கும் போதே ஒரு 1/2 சொம்பு தண்ணி ஊற்றி வேக வச்சுருந்தோம். அந்த தண்ணியே போதும். வேறு எதுவுமே தண்ணி எதுவும் சேர்த்துடாதீங்க. தண்ணி ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா கிரேவி ரொம்ப தண்ணியாகிடும். இந்த அளவுக்கு தண்ணியே போதும். இப்போ மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் தொக்கை கொதிக்க விடலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம மூடி திறந்து பார்த்துடலாம். நல்லா கமகமான வாசனையில் நம்மளோட ஆட்டு மண்ணீரல் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக நம்ம நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி இலையும் கொஞ்சம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விட்டுருங்க.
அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஆட்டு மண்ணீரல் கிரேவி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஜேகே சமையல் சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரும் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளுடைய புத்தம்புது வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.